அழகாக அந்த குழந்தை கேட்டிசம் கிளாஸுக்கு போயிட்டு வந்து சொன்னிச்சான், அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறியே என்னப்பான்னு கேட்கும்போது அந்த அம்மா கிட்ட சொன்னிச்சான் அந்த குழந்தை, கடவுளுக்கு வந்து மேக்ஸே தெரியலம்மா, அவர் ரொம்ப புவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சான். இது உண்மையிலே ஒரு சில நேரங்களில் லாஜிக்காக இருந்தாலும் அதுதான் உண்மை. கடவுள் வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம செய்கிற செயல்களுக்கு ஏற்ற போல் நம்முடைய வாழ்க்கையை அவர் அளந்து அருள் வளங்களை கொடுப்பவர் அல்ல. எப்படியாக இருந்தாலும் நம்மை அவர் காக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய அருளை பெற்றுக்கொள்ள கொடுக்கிற நாம் நிறைய நேரங்களில் குடும்ப உறவுகளோடு நீ என்னை இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இந்த டைம் இப்படி என்ன சொல்லியிருக்கிற இன்சல்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக மனசில் பதிய வச்சிருப்போம். நம்ம நிறைய பேரை மன்னிக்காமல் இன்னமும் அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் மன்னிக்க முடியவில்லை என்றால் கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கடவுளுடைய இரக்கத்தை நாம் வேண்டுகிறோம் என்றால் நாமும் அந்த இரக்கத்தை மக்களோடு, சக மனிதர்களோடு, குடும்ப உறுப்பினர்களோடு, நான் வாழுகின்ற இடங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்க வேண்டும்.